10 நிமிஷத்தில் ஒரு பக்காவான ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக் தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக் மட்டும் கிடையாது, பூஜை டைமில் நீங்கள் பிரசாதமாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 3 கப் தண்ணி சேர்த்து அது நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரவை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அதை குட்டி குட்டி பால்ஸாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் நல்ல திக்கான கோகனட் மில்க் தனியாக இருக்கட்டும். இது செகண்ட் பால், இது 1 லிட்டர் அளவுக்கு எனக்கு கிடச்சிது. நல்ல பெரிய சைஸ் தேங்காய். இப்போ இந்த பால் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரைஸ் பால்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரும்போது இதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ஆல்ரெடி குக் ஆகிருச்சு, ஸோ ரொம்ப நேரம் இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இது நல்லா குக் ஆன பிறகு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர், ஜாகரி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அதை கொதிக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போது நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எடுத்து வச்சு அந்த திக் கோகனட் மில்க் இருந்தது இல்லையா, அது 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளேவருக்காக ஏலக்காய், முந்திரி இதை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த பால் கொழுக்கட்டையில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், பட் அதை சேர்க்கும் போது நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Ta-ta.